ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் நல்ல கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்லா நாட்டுக்கோழி எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு வதக்கி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுட்டுருங்க. தோல் நீக்கி எடுத்துகிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி லைட்டாக வதக்கி எடுத்துகிட்டு இது கூட ஒரு கை அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் அரைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கணும்னு சொன்னோம் இல்லையா நாட்டுக்கோழியை, அது எப்படின்னா, அந்த நாட்டுக்கோழியை ஃபுல்லாக தண்ணி ஊற்றி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கப்புறம் நல்லா இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சி அதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அதோட ஃப்ளேவர் பிடிக்கும். நல்லா தட்டி எடுத்து இது கூட சேர்த்துருங்க. இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த இஞ்சி, மஞ்சள் தூள், ஜீரகம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு நம்ம வெங்காயம், தேங்காய் பூவெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட பச்சையாக அப்படியே ஒரு தக்காளி பழமும், 5-6 பல் பூண்டு, அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த பூண்டை மட்டும் தட்டி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் நம்ம சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 3 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலாவும் எடுத்து எண்ணெய் மிதமான சூடில் இருக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மசாலாவை ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அந்த மல்லித்தூளும் சிக்கன் குழம்பு தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஏன்னா இந்த மசாலாஸ் கருகிடக்கூடாது. இது லைட்டாக பச்சை வாடை போகிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கிறது. இது வதக்குனதும் நம்ம சிக்கன் வேக வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை அப்படியே இதில் சேர்த்துருங்க. அந்த சிக்கன் தண்ணி வேக வச்சது இருக்கு இல்லையா நாட்டுக்கோழி, அந்த சூப்பை கூட நீங்கள் எடுத்து குடிங்க. சூப்பராக இருக்கும், சளியெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் நீங்கள் நல்லா சேர்த்து விட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. ஏன்னா உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கணும். அதை நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடும். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் கிராமத்து முறைப்படி செஞ்ச நாட்டுக்கோழி குழம்பு.